இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பிராண்டு அரிசி எடுத்துருக்கோம். இதை ஊற போட்டுக்குவோம். ஊறி போட்டோம்னா சட்டுன்னு வேகும், நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். அதனால் நல்லா நீளமாக தான் இருக்குது. அப்படியே ஊறட்டும். வந்து இப்போ வாங்க நம்ம பிரியாணி பண்ண போகலாம். சட்டுன்னு பண்ணுற மாதிரி செய்வோம் வாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சாச்சு. குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் தாராளமாக விடுவோம். சிக்கன் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயிலையும் விட்டுக்குவோம். வெங்காயம் இந்த இதெல்லாம் வதங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆயிலையும் விட்டுக்கலாம். காயட்டும். இப்போ ஒரு பட்டை, லவங்கம், கல்பாச்சி, ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சல் இலை, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்யை அதிலே நம்ம சேர்க்கலாம்னா பிரியாணி வந்து தெகிப்படும். அதனால் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கும். நல்லா நீளமாகவே கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி பழம் மீடியமாக சின்ன சின்ன பழத்தை கட் பண்ணி ஒரு அடி அடிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். வேணாம், 2 பழம் போதும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம கிண்டிக்குவோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம், போதும். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், நான் கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் போதும். இப்போ அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். அதையும் அப்படியே நல்லா பச்சை வாசம் போக செஞ்சுக்குவோம். நான் வந்து மல்லித்தலை போட மாட்டேன், புதினா நல்லா ஒரு கைப்பிடி புதினா போடுறேன். புதினா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சிக்கனை சேர்ப்போம். அலசி வச்ச சிக்கனை சேர்ப்போம். இந்த பெரிய பீஸாக இருக்குது. போட்டது மாதிரியே போட்டுடலான்ட்டு பெருசு பெருசாக போட்டுட்டேன் பீஸை. ஆளுக்கு ஒன்று வச்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் விருந்து. பாப்பாவுக்கு அன்னைக்கு நான் வந்து இதுன்னு போட்டிருந்தேன் இல்லையா, சந்தக்கால் நடுறோம்னு, அவளுக்கு இன்னைக்கு விருந்து. அதுக்கு தான் அப்படி தடவைலாம் செஞ்சுருக்கேன். சிக்கன் நல்லா வேகட்டும். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். அதையும் அப்படியே செஞ்சுக்கலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா இது பண்ணட்டும். அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து அப்படியே அந்த சிக்கனை வேக வச்சு கற்றுக்கலாம். இப்போ கடைசியாக
இன்னும் ஒன்று சேர்க்கணும். அரை ஸ்பூன் அரை பழம் வந்து லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். தயிர் சேர்க்கலன்னா, அதனால் லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. எல்லாத்துக்குமே தேவையான உப்பு முக்கியமாக நம்ம சேர்த்துக்கணும். உப்பை நல்லா சேர்த்து அவ்வளோதாங்க. அரிசியை போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். சாதம் மிச்சு இந்த அளவுக்கு இருக்குது. அரிசி அதை சேர்த்துக்கணும். ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். ஏற்கனவே 1 கப்பு ஊற்றிட்டேன். அரை ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கடைசியாக. இது மட்டும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது. குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் வரட்டும். பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்காங்க. செமையாக வந்திருக்கு பிரியாணி. நல்லா காரசாரமாக நல்லா பீஸோடு நல்லாயிருக்கு. இறக்கி வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பாய்.